தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியினது அடுத்த தலைவராக கேசவ விநாயகம் நியமிக்கப்படவிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. ஏற்கனவே தற்போது மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை லண்டனில் நடைபெறவிருக்கின்ற மேற்படிப்புக்காக செல்லவிருக்கிறார் என்றும் சுமார் 12 வாரங்கள் அவர் அங்கு தங்கியிருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மாநில கட்சியின் பொறுப்புகளை வகிக்கக்கூடியவராக கேசவ விநாயகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் உயர்பீடம் தெரிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் வானதி போன்றோர் இதற்காக பரிந்துரை செய்யப்பட்ட போதும் மூத்த அனுபவமிக்க தலைவரான கேசவ விநாயகமே அதற்கு பொருத்தமானவர் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் அந்த இடத்துக்கு நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவை பின்தள்ளி 2வது இடத்தை பாரதிய ஜனதா கட்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கான வியூகங்களை வகுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தபோது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த வலுவான நிலையில் இருந்ததோ அதே நிலையை கொண்டு வர வேண்டும், அது 2026ஆம் ஆண்டு இடம்பெற வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் நோக்கமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.